கடையுகத்தில் ஆழியமேல் மிதந்த திரு கழுமலத்தில் இருந்த செங்கன் விடையுகைத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை திரு முளைப்பாலுடன் அடையநெறை சிவம்பெருக பழஞானம் குழைத்தூட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். பழைய காலத்தில் சிவனடியார்கள் ஆச்சாரியை பற்றி தான் பேச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரிய வருது. இப்போ சம்பந்த சுவாமியுடைய பேச்சு திருவார்த்தைங்கிறார். அதே மாதிரி தான் பின்னால் ஒரு இடத்துல சொல்வார், நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தைங்கிறார். ஆக நாம் இதை நல்லா கற்றுக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் நல்ல வார்த்தை கேட்கணும் அப்படின்னா, வீட்டில் குழந்தைகளுக்கு காது குத்தல், கிரகப்பிரவேசம், வீட்டில் இப்போ நம்முடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கு சீமந்தம், வளகாப்பு, அப்போ நல்ல வார்த்தை கேட்கணும். அந்த நல்ல வார்த்தை எது தெரியுமா? ஞானாசிரியரை பற்றிய வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை, அதுவே நல்ல வார்த்தை. இது கேட்ட உடனே அவர் பார்க்க ஆசைப்படுறார், சம்பந்தரை பார்த்து வணங்குறது. கடையுகத்தில் ஆடியவேல் மிதந்த திரு கழுமலத்தில் இருந்து செங்கன் விடையுகைத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை திரு முளைப்பாலுடன் அடையநெறி சிவம்பெருக வளஞானம் குழைத்தூட்டு அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். ஆழிவிடம் உண்டவரை அமைதிரு பாலமுத உண்டபோதே ஏழி ஜீவன் தமிழ் மாலை இவன் எம்மான் என காட்டி இயம்பவல்ல காடிவரும் பெருந்தகிசீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற வாழியவர் மலர்கழல் வணங்குதற்கு மனத்தெழுந்து விருப்பு வாய்ப்ப. இப்போ பாருங்களேன், சாமியை பார்த்து அதிசயப்பட்டார். நிலவேந்தி ஆடுகிறார், தீயேந்தி ஆடுகிறார், திருச்சிற்றம்பலத்தில் ஆடுகிறார். அங்கே அதிசயம் மட்டும் வந்தது. அந்த சாமியை முதல் பதிகத்திலே 3வது வயசுல பாடி சுட்டி காட்டினார் சம்பந்தர்னு ஒன்று. அதிசயத்தோட அன்பும் பெருகியதும். சாமி மேல அதிசயம் வந்தது, சாமியை காட்டிய பிள்ளையார் மேல் காதலும் வந்ததும். நம்மளும் இதெல்லாம் கற்றுக்கணும். சாமி மேல நம்ம அதிசயப்படலாம், ஆச்சாரியார் மேலேயும் நாயனார் மேலேயும் காதலும் பட வேண்டும் என்னும் பாடம் நமக்கு இங்கே உபதேசிக்கப்படுகிறது ஆசிரியர் பெருமானால்.